ஃபஸ்ட்டு 3 படத்தில் அவன் தான் ஹீரோன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தான். சென்னை 28 உணவதுக்கு வந்து அவன் தான் ஹீரோ அப்படின்னு சொன்னான். மங்காத்தாக்கு அப்புறம் தான் அவன் சொல்கிறத நிப்பாட்டான். அவன் வெளில போனால் அடிப்பாங்க. அந்த மாதிரி தான் எனக்கும் சொன்னானுங்க ஒரு காலத்தில். திருப்பதி போனால் லட்டு, பவர் ஸ்டார் வந்தால் துட்டுன்னு. அடுத்த நாளே ஐடியிலேருந்து ஆள் வந்துருச்சு. பிரேமோட ட்ரீம் வந்து he likes to be a music director. அதானே பிரேம், கரெக்ட் தானே? எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து பிரேம்ஜி அண்ணனா டைரக்டருக்கு, ப்ரொடியூசருக்கு தான் முதல்ல நன்றிகள் சொல்லணும். அவர் எடுத்திருக்கிற அவ்வளோ பெரிய ரிஸ்க்கு நான் வந்து பிரேம்ஜியை வச்சு ஹீரோவா எனக்கு வந்து பிரேம்ஜி நடிப்பான், அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா வந்து இந்த படத்துக்கு பிரேம்ஜியை மியூசிக் பண்ண வச்சது. ஏன்னா வந்து பிரேம்ஜி வந்து ரொம்ப வருஷமாக வந்து கீபோர்டிஸ்டாக இருந்து முக்கால்வாசி மியூசிக் வந்து அவன் யுவன்கிட்டேருந்து தான் வந்து, யுவன் தான் அவனுக்கு குரு மியூசிக்கு. ஸோ நிறைய யுவன்கிட்டேருந்து தான் வந்து அவன் நிறைய கற்றுக்கிட்டான். ஸோ எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஃபேமிலியில் பிரேம் வந்து மியூசிக் பண்ணணும், மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்டே கேட்பாங்க, ஏன் உங்கள் படத்துலேயே நீங்கள் வந்து பிரேம்ஜிக்கு வந்து நீங்கள் மியூசிக் சான்ஸ் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி. அது வந்து எனக்கு யுவனுக்கு பிரேமுக்கு வந்து ஒரு சின்ன டீல் இருக்குது. நான் வந்து பிரேம்ஜி அந்த படத்தில் நடித்தான்னா அந்த படத்துக்கு அவன் மியூசிக் பண்ணக்கூடாது. எங்கள் 3 பேருக்குள்ளே அந்த டீல் வந்து நான் பிரேம்கிட்ட கேட்பேன், நீ வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறியா? இல்லை வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம், நான் நடிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ எனக்கு அதனால தான் நான் வந்து என் படத்தில் எல்லா படத்துலையுமே இவன் தான் மியூசிக்கு. ஸோ என்னோடய எல்லா படத்துலையும் பிரேம்ஜி ஃபஸ்ட்டு 3 படத்தில் அவன் தான் ஹீரோன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தான். சென்னை 28 உணவதுக்கு வந்து அவன் தான் ஹீரோ அப்படின்னு சொன்னான். மங்காத்தாக்கு அப்புறம் தான் அவன் சொல்கிறத நிப்பாட்டான். அவன் வெளில போனால் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அதெல்லாம் சொல்கிறத விட்டுட்டான். ஸோ இந்த படத்தில் ரொம்ப அற்புதமான சாங்ஸ் பண்ணியிருக்கான் பிரேம். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா விஷுவல்ஸில் நான் முன்னாடியே பார்த்தேன், ரீரெக்கார்டிங் பண்ணும் போதே நான் பார்த்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் தி ப்ரொடியூசர், டைரக்டர், ஆல் தி பெஸ்ட் சார். ஸோ இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக ஆக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசைகள். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த டீம். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். சரி, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஏன்னா பிரேம் எனக்கு தெரிஞ்சு நானும் பிரேமும் ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கோம். சின்ன வயசுலேருந்து நிறைய படம் பண்ணியிருக்கிறோம். we worked and he's assisted me. பிரேமோட ட்ரீம் வந்து he likes to be a music director. அதானே பிரேம், கரெக்ட் தானே? ஸோ அது வந்து இந்த படத்தில் நடந்திருக்கேன். ஐம் வெரி ஹாப்பி. நிறைய படம் மியூசிக் பண்ணியிருக்கான் அண்ட் இந்த படத்தில் ஹீரோவாகவும் நடிச்சிருக்கான். ஐ திங்க் சென்னை 28லையும் நீ தான் ஹீரோ, ரைட்? மங்காத்தா பிரபு சொன்ன மாதிரி மங்காத்தா தவிர எல்லா படத்துலையும் பிரபு படத்தில் வந்து பிரேம் தான் ஹீரோ. ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். ஐ விஷ் த டீம் தி வெரி பெஸ்ட். இந்த மாலை இணைய வழியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமடைகிறேன். என் உயிரின் மேலான ரத்தமான ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார மனதார என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். அதாவது சில படங்களில் நான் நடித்ததுக்கு பணம் வரல, இங்கே நடிக்காமல் எனக்கு பணம் கொடுத்த என்னுடைய நண்பர் சக்திவேலை ரொம்ப நான் பாராட்டுறேன். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி புது ப்ரொடியூசர் வந்தாங்கன்னா எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம இவர் டைரக்டர் சொன்ன மாதிரி இவர்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு ரேகா மேடம் சொன்னாங்க. அந்த மாதிரி தான் எனக்கும் சொன்னானுங்க ஒரு காலத்தில். திருப்பதி போனால் லட்டு, பவர் ஸ்டார் வந்தால் துட்டுன்னு. அடுத்த நாளே ஐடியிலேருந்து ஆள் வந்துருச்சு. ஃபுல்லாக ரைடு பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம சக்திவேல் சாருக்கு வரக்கூடாதுங்கிறது நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பொது விழாக்களை வந்து சொல்லக்கூடாது. அதே மாதிரி தான் என்னை உசி பேர்த்து பவர் ஸ்டார்ட்டை போனால் 1000 கோடி இருக்குது, 2000 கோடி இருக்குது, 5000 கோடி இருக்குது. சும்மா பில்டப் மேலே பில்டப் கொடுக்குறான் இருக்குது. ஆனால் என்கிட்ட இருக்கான்னு முதல்ல தெரியணும் இல்லையா? இந்த மாங்காய் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் ஆகிறது என்னுடைய ஆசை. அடுத்த தேங்காய் படத்தில் நான் நடிக்கிறது 2 ரெட்டிப்பு மகிழ்ச்சி. இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள்லாம் இருக்குது. நான் ஏதாவது வார்த்தை விட்டால் பத்திரிக்கையில் பார்த்தா பெருசாக போடுறாங்க, பவர் ஸ்டார் அப்படி பண்ணார் இப்படி பண்ணாருன்னு. அது தயவுசெய்து எதுவும் பேச விரும்பலை. அதனால் இந்த சினிமா வந்து நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனில் நானும் ஒருத்தர். இந்த ப்ரொடியூசர் வந்து சக்திவேல் வந்து இந்த மாதிரி நிறைய படங்களை எடுக்கணும், அதிலெல்லாம் எங்களை மாதிரி கலைஞர்கள்லாம் நடிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அவரை மேலும் மேலும் அவரும் அவர் குடும்பத்தாரும் நல்லா இருக்கணும்னு நான் இல்லாமல் இறைவனை வேண்டி எனக்கு பேச வாய்ப்பளித்த என்னுடைய நண்பர், என்னுடைய சகோதரர் சக்திவேலுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லி, என் உயிரின் மேலான ரத்தமான ரசிகர்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம்.
இன்றைக்கி ரொம்ப ஒரு நல்ல நாள். எல்லாமே சொன்னீங்க, ஏப்ரல் 1 பிரேமோட நாள்னு. நம்ம எல்லாருக்கும் எந்த நாள் தான் அந்த நாள். நம்ம எல்லாம் முட்டாளாக இருக்கக்கூடிய நாள். நம்ம என்றைக்கு தான் புத்திசாலித்தனமாக இருக்கிறோம், காட்டிக்கிறோம் புத்திசாலித்தனமாக இருக்கிற மாதிரி. ஆனால் பல நேரங்களில் ஏமாறுவது, எப்படி முட்டாள்தனமாக நாமே நடந்து கொள்கிறோம் என்பது பின்னால் தான் தெரியும். பிரேம் சொன்ன மாதிரி இந்த புதுமுகங்களுக்கு ஹீரோயின் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் நடிக்க மாட்டேன், நீ நடிக்க மாட்டேன்னு. ஆகையால் பிரேம் நடிக்கக்கூடிய அடுத்த படத்தில் நிச்சயமாக தீபிகா படுகோனே எனக்கு ரொம்ப ஆசை. அவங்க பிரபு படத்தில் நடிக்க வச்சு நான் வந்து அவங்க ஷூட்டிங்கில் போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்லாம் ஆசைப்படுவேன். தீபிகா படுகோனே மாதிரி ஒரு ஆள், ஐஸ்வர்யா ராய் அம்மா கேரக்டர் கொடுக்கலாம் அவங்களுக்கு. அந்த மாதிரி வச்சு ஒரு நல்ல படம், நிஜமாவே பிரேம் வச்சு அடுத்த படம் பிரபு பண்ணால் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய ஆசை. என்ன பண்ணுவாங்களோ தெரியல. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ண, ரொம்ப அற்புதமாக மியூசிக் பண்ண ஒரு குடும்ப படம். இது ஒரு குடும்ப படம் அப்படின்னு சொல்லி எடுக்கிற மாதிரி பிரேம் வச்சு பண்ணுறதுக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதற்காக நிஜமாவே இந்த அருமையான ஒரு விழாவில் நான் வந்து கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். சந்தோஷமாக, கவலை இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வோம் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் பெரியவங்களாம் வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அங்கிள் அண்ட் டேடி கேஆர் அங்கிள் எல்லோரும் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு மேடையிலலாம் பேசி பழக்கம் இல்லை, பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். முதல்ல டேரக்டருக்கு தேங்க்ஸ். தன்னோட ஃபஸ்ட்டு படத்தில் பிரேம்ஜி எப்படியாவது சோலோ ஹீரோ ஆக்கணும்னு ஒத்த காலில் நின்று ஆக்கிட்டாரு. ஸோ ரொம்ப நன்றி. அதுக்கு காசு இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிரேம்ஜி ஹீரோவை வச்சு படம் பண்ணியிருக்காரு. ஸோ எங்கே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ மற்றபடி இன்னும் 2 பேருக்கு மெயினாக தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் டபுள் ஆக்ஷனாக நடிச்சிருக்கேன். 2 ஹீரோயின்ஸ், லீமா அண்ட் அத்வைதா. ஏன்னா வந்து நிறைய ஹீரோயின்ஸ் அப்ரோச் பண்ணி பிரேம்ஜி ஹீரோவா, சி நான் நடிக்க மாட்டேப்பா அப்படின்னு போயிட்டாங்க நிறைய ஹீரோயின்ஸ். பட் இருந்தாலும் என்னோட ஜோடியாக நடிக்க ஒத்துக்கிட்ட இந்த ஹீரோயின்ஸ்க்கு ரொம்ப நன்றி. நீங்களாம் நல்ல வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும்னு வாழ்த்துறேன். வேறு என்ன சொல்கிறது தெரியல. ஏப்ரல் 1 அன்னைக்கு கரெக்டாக எங்களுக்கு சிங்காக இருக்குது மாங்காவோட ஆடியோ ரிலீஸ். ஏன்னா படத்தில் வந்து மாங்கா மடையனா ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ எங்கள் மாங்கான்னு தான் கூப்பிடுவாங்க எங்கள் அப்பாவை நடித்த ஒரு இளவரசர் சார்லாம். ஸோ எங்களுக்கு பர்ஃபெக்டாக மாட்டுச்சு ஏப்ரல் 1. அதேமாரி எனக்கு இன்னொரு ஆசை என்னென்னா வந்து மே 1 தலை பர்த்டே அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகணுங்கிறது என்னோடய ஆசை. மற்றபடி அது தெரில, அது கடவுள் எழுதினபடி நடக்கும்போது நடக்கும். வேறு ஒன்றும் இல்லை. படத்தை பாருங்கள், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இன்னிலேருந்து பாட்டு கேளுங்க, பாட்டு கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு மியூசிக் டேரக்டர் ஆனது ஆசை, எல்லாருக்கும் தெரியும். நடிப்பு போயிட்டுருக்கு ஜாலியாக அண்ணா படத்தில். அண்டு படம் ரிலீஸ் ஆகும்போது தேட்டரில் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நானும் இளவரசரும் வந்து அப்பா அம்மாவாக பண்ணியிருக்கோம். ரொம்ப காமெடியெல்லாம் இருக்குது. நல்லா மாங்காய் மாதிரியே ரொம்ப சுவையான படம் இது. ரொம்ப இனிப்பாக இருக்கும், நல்ல கேரக்டர். அப்போ வந்து பிரேம்ஜி எங்களோட நடிக்கும்போது நாங்கள்லாம் கொஞ்சம் சின்னதில் பார்த்துக்கிட்டது தானே, ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவார். அவங்களுக்கு கொடுங்க, அவங்க நடிக்கட்டும் சார், என்ன விட்டுருங்க சார் அவங்க நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது படம். ஒர்க் பண்ணும்போதே இது ரொம்ப, அந்த கதை சொல்லும்போதே நான் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த மாதிரி நல்ல சுவையான படம். இந்த படத்தில் நடித்ததற்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை இருந்திருக்கின்ற, மேடையில் இருக்கின்ற திரையுலக முன்னோடிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். மாங்கா இந்த படத்தோட கதையை டைரக்டர் ஆர்எஸ் ராஜா வந்து இந்த மாதிரி ஃபோனில் பேசி இந்த மாதிரி ஒரு படனை நான் டைரக்ட் பண்ணுறேன், நீங்கள் நடிகை. என்ன தம்பி வழக்கம்போல அப்பா தானா? ஆமாம் தம்பி, கொஞ்ச நாள் எனக்கு வந்து இந்தியா கவர்மெண்ட்டு என்னை குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தில் தூக்கி உள்ளே போட போகிறாங்க. ஏகப்பட்ட பிள்ளைகளுக்கு அப்பாவை நடித்து பெரிய ஒரு பெரும் பாத்திரமாக இருக்கப்பா, போதும் அப்படின்னு. இல்லைடா இந்த கதையை கேளுங்கன்ட்டு ஒரு ஆர்டராக கதை சொல்லும்போது அப்போ எனக்கு பிரேம் ஹீரோன்னு தெரியாது. எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் யார் ஹீரோன்னா பிரேம்னா டக்குன்னு அந்த கேரக்டர் அப்படி உட்காந்துச்சு. என்னென்ன பண்ணுவார், ஏது பண்ணுவாருன்னா படாத பாடு. அப்படி நிஜத்தில் வந்து அமரன் அவர் அவரை படுத்திருக்க மாட்டார் நான் நம்புகிறேன். ஏன்னா நான் பார்க்கும்போது டிஎம்எஸ் 16-18 2 குட்டி பசங்க, அவர் இயக்குனர், இவர் ஹீரோ. அப்புறம் டிஎம்இ 335 இன்னொரு குட்டி வருது, அவர் யுவன் சங்கர் ராஜா, ஒரு குட்டி பாப்பா, எல்லாம் பூரா வந்து பெரிய இசையமைப்பாளர்களாக இன்றைக்கி டைரக்டர்களாக இருக்காங்க. ஸோ இவங்களோட கிட்டத்தட்ட நான் ஒரு 25 வருஷமாக சினிமாவில் இருக்கிறனால அந்த பிள்ளைங்களாம் வந்து வளர்கிற ஒரு நேரத்தினால பிரேம்ஜியோட நான் வேலை செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த படத்தில் வந்து மனைவியாக நடித்தது வந்து ரேகா. இவங்க எப்படின்னா கடலோர கவிதைகள் ஒரு படத்துக்கு வரையறை சார்கிட்ட நான் அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணும்போது
ஒரு புதுமுகம் தேவைப்படுது ஒரு டீச்சருக்கு அப்படின்னு சொல்லி கலைமணி சார் வந்து ஒரு ஸ்டில்ஸ் கொடுத்தாங்க. ஒரு பொண்ணு இருக்குது, அன்றைக்கி கார் டிரைவர் வரல, நீ போய்ட்டு ராஜாநலபுரத்தில் வீட்டில் இருப்பாங்க, போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு. கூப்பிட்டு வரும்போது நான் அசிஸ்டன்ட் கேமராமேன் இல்லையா, காரில் உட்காந்துருக்கும் போது கண்ணாடியில் இந்த பொண்ணு அந்த கேரக்டர் சூட்டபுளாக இருக்குமா அப்படின்ட்டு கண்ணாடியை கார் ஓட்டிக்கிட்டே எட்டிகிட்டே பார்த்துட்டே இருந்தேன். உட்காந்துக்கிட்டே இருந்தவங்க என்னை நான் பார்த்துட்டாங்க. உடனே அப்படின்ட்டு கண்ணாடி ஓராமல் போய் உட்காந்துக்கிட்டாங்க. காலம் பாருங்க, எனக்கு கொண்டாட்டி நடிக்க வச்சிருக்கேன். அன்றைக்கி நான் கண்ணாடியில் பார்த்தது கோச்சிக்கிட்டாங்க. இதை மாதிரி நிறைய அனுபவங்கள். பிரேம்ஜியோட வேலை செஞ்சது, இந்த படத்தில் ரேகாவோட வந்து கணவனாக நடித்தது, இப்படி பல அனுபவங்களை நிறைய பேசணும். பட் இது வெற்றி விழாவில் பேசலாம். இந்த படம் பெரிய வெற்றி பெற்று இன்னொரு வெற்றி விழாவில் உங்களை சந்திக்கிறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.